ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கேன். நேற்றோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பாருங்கள், போகும்போதே உக்கிரமாக போவாங்கன்னு சொன்னேன். எப்படி போகிறாங்க பாருங்கள். இது மாதிரி நிறைய இந்த திருவிழா வந்து நிறைய இந்த வேஷம் போடுறது தாங்க இந்த திருவிழாவே. வேஷம் போடுறது மட்டும் இல்லாமல் ஆடிக்கிட்டே தான் போகணும். சிலர் கூட ஆடாத போவாங்க, ஆனால் ஆடிக்கிட்டே தான் போவாங்க. அந்த நிறைய வேஷம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தாங்க எடுத்திருந்தேன். என்னால் அதாவது ஃப்ரண்ட்டில் போய் எடுக்க முடியல. இன்னும் நிறையும் எடுத்திருந்தேன். இந்த பொண்ணு இவனை பார்த்து பயந்து ஓடியாடுது பாருங்கள். ஆனால் இவருக்கு சாமிலாம் வேணாம், நான் அதுக்கே பயந்து ஓடியாரு. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்த கூட அழகாக வேஷம் போட்டிருக்கோம். அங்கே பாருங்கள், நான் கை குழந்தை கூட போன வாட்டி பார்த்துருக்கேன். இந்த வாட்டி அவன் கை குழந்தெல்லாம் எதுவும் இல்லை. நிறைய சின்ன பசங்க போட்டிருந்தாங்க. அதை பாருங்கள், அது அவங்க சொந்தக்காரங்களாம் யாருன்னு தெரியல. ஆனால் இதுமாரி வேஷம் போட்டால் நானே ஏதோ தானே ஹைட்டு பார்த்தாது எடுத்துகிட்ருக்கேன். நடப்புறேன். இவங்கெல்லாம் வேறு பாருங்கள், அந்த பொண்ணை ஆட மாட்டிக்கிட்டு அவங்க சித்தி வந்து ஆட விட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டு தான் போகணும். அந்த வேஷம் போட்டால் ஆடணுன்றது ஒரு ஐதீகம். அது எல்லோரும் நினைப்பாங்க, ஐயா என்னடா இது ஆடிப்பா. இல்லை, அந்த வேஷம் போட்டாலே நம்ம ஆடணும். இதில் என்ன பார்த்திங்கன்னா, இந்த சிலம்ப பசங்க கொஞ்சம் வந்திருக்காங்க. சிலம்ப கிளாஸ்லேருந்து அவங்க மாஸ்டர் கூட்டின்னு வந்திருக்காங்க, இல்லை அந்த கோயில் சார்பாக வந்திருக்காங்களான்னு தெரியல. ஆனால் வந்திருந்தாங்க. சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்கவே. பசங்க அழகாக குட்டி பசங்களாம் சிலம்பம் பண்ணும்போது அழகாக இருந்தது. என் பையனும் சிலம்பம் கற்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் தோன்னு தள்ளிக்கிட்டு இருக்காரு. எப்போ கற்றுப்பாருன்னு தெரியல. பாருங்கள், அந்த இதுவெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த ஸ்டார் மாதிரி. அதெல்லாம் நெருப்பு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்து போலீஸ்காரங்க போன வாட்டி நல்லா நெருப்புலலாம் சுற்றினாங்க. இந்த வாட்டி நெருப்பு இல்லை, வெறும் கம்பை வச்சு மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க. நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வியூ வரும் பாருங்கள். அது எடுக்க முடியல. எனது இதுமாதிரி நிறைய கூட்டம் இருந்ததுனால கிட்ட போய் எடுக்கணுன்னு தான் எண்ணம். போனால் நம்ம இடத்துல 4 பேர் வந்துடுவாங்களேன்ட்டு நான் போகவே இல்லை. அப்புறம் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி மேலே தூக்கி எடுங்க, எனக்கு ஹைட்டு பத்தலைன்னொன்னே அவங்க தான் வந்து கையை தூக்கி வச்சுன்னு கொஞ்சம் நேரம் எடுத்தாங்க. அது கொஞ்சம் ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு கையில் பிடிச்சிட்டு இருந்தால் கை வலியும் வரும்ல. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு கொடுத்துடுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். அந்த பசங்களாம் அழகாகவே பாருங்கள் சிலம்பம் சுற்றிருந்தாங்க. பார்த்தா அழகாக தெரியும். அதை பாருங்கள், அந்த ஆண்டிக்கு புதினா கொத்தமல்லிலாம் வச்சுருக்காங்க கையில். நான் சொன்னேன்ல கொல்லை விடுவாங்கன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த கொல்லை விடுறதுனா வெங்காயம் தக்காளி இது காய்கறிலாம் நிறைய போடுவாங்கன்னா இதில் புதினா தாங்க அதிகமாக போட்டிருந்தாங்க இந்த வாட்டி. நம்மளாம் அதெல்லாம் போயிலாம் அதெல்லாம் எடுக்க மாட்டோம். மோஸ்ட்லி நாங்கள் எடுத்ததே கிடையாது இந்த வாட்டி. ஆனால் ஹஸ்பண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ வர வீடியோவில் காட்டுறேன். இவருக்கு சாமியெல்லாம் வரலைங்க. ஆனால் அந்த வேஷம் போட்டதுனால அவர் அந்தமாரி ஆடுறாரு. எப்படின்றத நீங்கள் ஒரு நிமிஷம் தான். அந்த பின்னாடி இருந்து ஒருத்தங்க அவர் பாருங்க கூப்பிடுவாங்க, டக்குன்னு திரும்புவார். நீ இப்படியே ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அரவாணிப்பல் தான் அவங்க 4-5 பேர் மட்டும் அதுமாரி வந்திருந்தாங்க. எப்பயுமே நான் பார்த்ததில்ல. வருவாங்க வேஷம் போடாத. இந்த வாட்டி வேஷம் போட்டு வந்திருக்காங்க பார்த்து. பாருங்கள் சுற்றி போடுறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் கொஞ்சம் வரமாட்டாங்க. இன்னும் இந்த வாட்டி நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் பார்த்தேன். இது வேஷம் போட்டிருக்க எல்லாருமே சொல்ல முடியாது. ஒரு சிலர் அதுமாரி தான் இருக்காங்க. ஒரு சிலர் வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து வேஷம் போடாத வந்திருந்தாங்க. பின்னாடி கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. நான் அதையும் பார்த்தேன். இப்போ வந்து சாமி வர்றதுக்கான அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யானை தாங்க முதல்ல வரும். யானைக்கு அப்புறம் தான் அந்த லைட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாங்க சாமி வரும். இன்னும் சாமி இந்த தெருவுக்கே வரல. அதுக்குள்ளே இந்த லைட்டு வந்துடுச்சு. இவங்கெல்லாம் போகிறதுனால தாங்க, அதாவது வேஷம் போட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் போகிறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. இல்லைன்னா சீக்கிரமே சாமி வந்துடும். டக்குன்னு வந்துடும். இவங்கெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாரி சாமி கூட போவாங்க. ஒரு சிலர் வந்து சாமி போகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடுவாங்க. கொல்லை விட்டு அவங்க பாட்டிட்டு வந்துடுவாங்க. இந்த யானை வருஷம் நான் பார்க்குறேங்க. இந்த யானை இல்லாத இந்த திருவிழா நான் பார்த்ததே கிடையாது. எப்போ இந்த யானை வந்ததோ அதுலேருந்து இந்த யானை இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இந்த திருவிழாவுக்கு வரும். அப்புறம் வந்து இன்னொரு ஏகாம்பர கோயில் திருவிழாவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்பயும் நான் பார்த்தேங்க. 2-3 வாட்டி வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் இந்த கோயில் திருவிழாவில் இப்போ தான் பார்க்குறேன். என்னோடய வீடியோலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சாமியை பற்றி தான் இருக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் வேறு எதுவும் என்டர்டைன்மெண்ட் அவ்வளோவும் கிடையாது. ஃபுட்டீஸ் வந்து நிறைய ஃபுட்டு இதெல்லாம் இருக்குது. நான் அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சது இல்லைன்னா இது கோயில் திருவிழா தான். எனக்கு ட்ரோன் கேமரா கூட வருஷம் வந்துடுறாங்க. அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னே தெரிலங்க. மேலே அந்த ட்ரோன் கேமரா கூட வருஷம் வருது பாருங்க. நான் சொன்னல அரவாணிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேஷம் போடாத வந்திருப்பாங்க சிலர். அதுமாதிரி நான் இதுமாரி
இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் எடுக்க முடியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக டான்ஸ்லாம் ஆடுவாங்க. இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் இதோ அதுமாரி வேஷம் போட்டுன்னு வரவங்க திடீர்னு உக்கிரமானாங்கன்னா அவங்கள பக்கத்தில் நின்னாலே பயந்து எட்டி ஓடி போயிடுவாங்க. அப்படி கத்துவாங்க. பயத்தில் சில பேர் அடி கூட அடிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். நான் பக்கத்தில் நிற்பாங்க. அவங்க திடீர்னு சாமி வந்து இது கையில் தத்து அடிக்கும்போது நான் மேலே பட்டுறேன். இந்த வாட்டி கூட என்ன ஆச்சு, ஒருத்தர் அதான் கோழி ரத்தம்னு வந்து நிறைய பேர் குடிப்பாங்க. இதுமாரி சாமி வந்து அதுமாரி என்ன பண்ணாது, குடிச்சு தூக்கி செவுட்டி போட்டாங்க. அது அந்த பக்கம் போய் விழுந்தது, யார் மேலே விழுந்ததுன்னே தெரில. நல்ல வேலை நம்ம பக்கம் போடலையேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். நாம் நிற்கிறது பார்த்திங்கன்னா அந்த 3 சந்துன்னுவாங்க, அதுமாரி நிற்பாங்க. அது பாருங்கள், அந்த வேஷம் போட்டிருக்கவங்க வந்து அந்த குழந்தைய கையில் வச்சுருக்காங்க. அவர் அடுத்தது அவங்க பேத்தியை கொடுக்குறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், காய்கறி எதாவது கொல்ல விடுறதுன்னு சொன்னல, காய்கறிலாம் எவ்வளோ தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்தாங்கன்னா வெங்காயம்லாம் இருக்காதுங்க, உருளைக்கிழங்கு இருந்தது, அப்புறம் வந்து பீட்ரூட்டு, கேரட்டு கூட இருந்தது, நிறைய புதினா தாங்க போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன, அது பாருங்கள், அந்த அண்ணா கூட புதினா கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு கட்டு இவ்வளோ பெரிய கட்டு நல்லா இருந்தாங்கன்ட்டு கோஸ் வச்சுருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே கொஞ்சம் போட்டுட்டு கொல்லை விடுற இடத்துல வந்து கொஞ்சம் எடுத்துமே போடுவாங்க. இங்கேயே எல்லாத்தையும் போட்டுற மாட்டாங்க. போட்டுட்டு வந்து ரிட்டர்ன் போடுறது தாங்க இது. என் ஹஸ்பண்ட் என் பையன் நாங்களாம் போய் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னா, வேணான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. 2 பேரும் போனாங்க. போயிட்டு என்ன எடுத்துன்னு வராங்கன்னு நீங்களே பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் செய்வேன், ஆனால் ரெகுலராக செய்ய மாட்டேன். எப்போயாவது ரேராக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக தூக்கிட்டு வரான் என் பையன். 1க்கு 2 எடுத்துகிட்டு வந்தான். பட் நாங்கள் 1 தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஏன்றது சொல்கிறேன். அதில் பாருங்கள், சட்டை பட்டன்லாம் பிச்சின்னு எடுத்துகிட்டு வந்திருப்பார். சட்டையெல்லாம் அவுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பார். அது ஒரு பாட்டி ஒன்று கொடுக்கானே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஸ்லாங்கில் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். எதுக்கு நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லிவிட்டு 1 எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு 1 நாங்கள் எடுத்துக்கணும். வயசானவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்கும் போது இல்லைன்னு சொல்ல முடியல. அவங்க நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்ததுனால நம்மக்கிட்ட கேட்டாங்க. சரின்னு சொல்லி கொடுத்துட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, எவ்வளோ புதினா எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அது நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. மூட்டை மூட்டையாக எடுத்துகிட்டு போவாங்க. அதோ இங்கே கூட ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கிராஸ் பண்ணி போவாங்க. சொரக்காவும் அப்புறம் வந்து ஒரு கட்டு புதினா. அந்த புதினா பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு கட்டம். சிலர் நிறைய நீங்கள் நேரில் போய் முன்னாடி எடுக்கலாம்ல அப்படிங்கிற, நேரில் போய் முன்னாடி எடுக்கவே முடியாதுங்க. இப்போ ஏன்னா யாருக்கு திடீர்னு சாமி வரும்னு வரவங்க வந்து உக்கிரமாக தான் வருவாங்க. நான் சொன்னேன்ல அந்த அக்கா அதை போகிறாங்க. நான் உக்கிரமாக தான் வருவாங்க. அது வரும்போதே உக்கிரமாக தான் சாமி வரும் அவங்களுக்குலாம். அந்த பாருங்கள், நான் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். இவங்க இதை ஒருத்தர் சுற்றி போடுறாங்க பாருங்கள். எல்லோரும் எதிர்க்க தான் நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் நின்று சுற்றி போடுறாங்க. பக்கத்தில் அவங்க சுற்றி போட்டோடனே சாமி வந்துடும். இவங்க வந்து இப்போ பாருங்கள், நவுந்து வந்துடுவாங்க. அவர் சாமி வந்தோடனே அவங்க முன்னாடி போயிடுவாங்க. அங்கே நிற்கவே மாட்டேன்னு வழி விடுனா பாருங்கள். குழந்தைங்களாம் நிற்கிது, ஊன்ட்டு பண்டே ஆடிட்டு போகிறாரு. அப்போது ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா சுத்தமாக இங்கே பாருங்கள், மாட்டவே மாட்டேன்ட்டு போகிறேன். நிற்க மாட்டாங்க, அந்த இடத்துலையே நிற்க மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவார் பாருங்கள். இங்கே ஒருத்தர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ணுறாங்க, காளி வேஷம் போட்டுக்கிட்டு நெருப்புலலாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுவரையும் இது யாரும் பண்ணதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அதுமாதிரி பார்க்குறேன். வண்டி மேலே ஏறி நின்றுக்கிட்டு இதுமாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 தலை நாங்கள் வேஷம் போட்டவங்களும் அழகாக இருந்தாங்க. நான் முன்னாடி போகலான்னு பார்த்தா அவங்களுக்கும் சாமி வராமல் இருந்தது. சரி நானும் பின்னாடியே இருந்துட்டேன். திடீர்னு வர்றதுனால நம்ம முன்னாடி போய் எடுக்க முடியாது. அதுவும் நைட் டைம்னால எல்லோரும் சீக்கிரம் போயிட்டு அந்த சுடுகாட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா நைட் டைமில் லேட்டாக போக முடியாதுல்ல. சாமி வந்துடுச்சுன்னா அங்கே போகவே முடியாதுங்க. அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுவாங்க. அதனால தான் வேகமாக இந்த வேஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாட்டாக தான், ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்குன்றாங்க. இது மாதிரி 3 வந்தது, 2 வந்து பக்கத்து அந்த வண்டி நின்றுது பாருங்க, அந்த தெருவரியாக போயிடுச்சு. இவர் ஒருத்தர் மட்டும் தான் இப்படி வந்தார். பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக அட்டை தான் டாக் பண்ணியிருப்பேன். அதுக்கே 2 பேர் பிடிக்கணும். அவங்கள 2 பேர் பிடிச்சிருப்பாங்க. அதுக்கே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், என்ன? இல்லை அது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும், அட்டை மாதிரி தான் தெரியும். அவங்க முன்னாடி பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் அதிகம் அப்படின்னா. சாமியும் வந்துடுச்சு. இந்த லைட்டெல்லாம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தாங்க சாமி வரும். இதான் லாஸ்ட்டு லைட்டு, அதுக்கப்புறம் சாமி வரும். இதில் பார்த்திங்கன்னா இந்த லைட் செட்டிங்கில் ஃபஸ்ட்டு அம்மன் இருப்பாங்க. சைடில் பார்த்திங்கன்னா நந்தி இருப்பார். கீழே மேலே நந்தி இருப்பார். கீழேயும் பார்த்திங்கன்னா மாடு இருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா சிவன் இருப்பார். அம்மன் இந்த இந்த இது அதாவது மசான கொல்லையில் பார்த்திங்கன்னா சிவனும் இருப்பார்.
அதாவது மேலே அந்த அம்மா கூடயே தான் இருப்பார் எப்பயுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா சாமி மேலேயும் பார்த்தீங்கன்னா மேலே சிவன் வச்சுருப்பாங்க, கீழே வந்து அம்மன் இருக்கும், இல்லை பக்கத்துலையாவது இருக்கும். அதை பாருங்கள், மேலே சிவன் இருக்கும், அம்மன் கீழே இருப்பாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர சாமி இதை நான் பின்னாடி டேக் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.